உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கு? ஆமாயா ஆமா, எனக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு. தினம் உன் தம்பி வேலைக்கு போறேன்னு ஊரை சுத்திட்டு வரான் பாரு. அவனுக்கு தினம் படிச்சு கொட்டல. இதுல இருந்தே தெரியல எனக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருக்குன்னு. அவனுக்கு வேலை கிடைச்சிட்டா போயிடுவான் லட்சுமி. எப்ப வேலை கிடைக்கிறது அவனுக்கு? அது வரைக்கும் நகை பணம் எல்லாம் போடுமா அவனுக்கு வேலை கிடைக்கிற வரைக்கும்? இப்பதான் படிப்பு முடிஞ்சிருச்சுல, போக வேண்டியது தானே. உனக்கே வேலை வெட்டி இல்ல, நீயே ஒரு தண்டச்சோறு. சொந்த தம்பிக்கு தான் பொண்ணு கொடுத்துட்டோமேன்னு உனக்கு கஷ்டம் தெரியாம இருக்க மாசம் எங்க அம்மா பணம் அனுப்புறாங்க. அது உன் கண்ணுக்கு பொறுக்கலல்ல. நாளைக்கு எனக்கு ஒரு புள்ள பிறந்தா அது நடு ரோட்ல நிக்கணுமா? இன்னைக்கு இன்டர்வியூ போயிருக்கான், நிச்சயம் வேலை கிடைச்சிரும். இந்த பாரியா, உன் தம்பி வேலைக்கு போறானா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஊருக்கு போய் சேர சொல்லு. வேலைக்கு போறேன்னு ஊரை சுத்திட்டு வந்து தங்கறதுக்கு இது ஒன்றும் சத்திரம் கிடையாது. டேய் தம்பி, நீ எப்படா வந்த? பாத்திரத்தை தூக்கி போடும்போதே வந்துட்டேன். என்னால தானே நான் ஊருக்கு போறேன்னு. டேய் நீ ஏன்டா அப்படிலாம் நினைக்கிற? குடும்பமான தெருவுக்கு வரக்கூடாதுன்னா சமாளிச்சு தானே ஆகணும். இல்லன்னு ஒரு புருஷன் கூட பார்க்காம அண்ணி இப்படி தூக்கி போடுறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. இது எவ்வளவோ பரவாயில்ல. இதுக்கு முன்னாடி என்ன தொடப்பத்துல கூட அடிச்சிருக்கா. என்ன பண்றது, அக்கா பொண்ணு, குடும்பம்னா வளைஞ்சு கொடுத்து தானே போகணும். சரி நீ வா, கை கால் அலம்பிட்டு சாப்பிடலாம் வா. ஆமா, இன்டர்வியூ போனியே, எப்படி இருந்துச்சு? அந்த எம்டி படு மோசம் ஜான். ஏன் அப்படி சொல்ற? நான் ஸ்கர்ட் போட்டிருக்கேனா? ஆமா. சேர்ல உட்காரும்போது ஓப்பனா தானே இருக்கும். ஆமா. அந்த எம்டி பென்சிலை அடிக்கடி கீழே போட்டுட்டு என்ன பாக்குறான். கேள்வி கேட்டானே இல்லையா? பேச்சு வந்தா தானே கேட்க. ஏன் விட்டேன் ஒரு அரை, நான் பாட்டுக்கு வெளியே வந்துட்டேன். ஐயோ, நீ தாண்டி என் செல்லம். சி போ ஜான், நீ ரொம்ப மோசம். சரி வா, காஃபி ஷாப் போலாம்.